எஸ்பி பங்களா விட பெருசா இருக்க, எப்படி உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டேன். ஒரு மாசத்துக்கு 1 கோடின்னா, இந்த கார் அப்படின்னா 2 கோடி ரூபாய்னாரு, இந்த வீடுன்னா 21 கோடினாரு. எப்படி உங்களால் சாத்தியப்பட்டது? எங்க ஊர்ல ஹைகோர்ட்ல ஸ்வீப்பர் வேலைக்கு ஆளு 12,000 ரூபாய் சம்பளம். அதுக்காக அப்ளிகேஷன் போட சொல்லி பேப்பர்ல விளம்பரம் வருது. 10 பேர் என்ஜினியரிங் படிச்சவன் போறான். நீங்களும் என்ஜினியருங்கிறீங்க, அவனும் என்ஜினியர். இது எப்படிங்க சார்? In our country we are producing engineers. In your country you are producing engineering graduates. என்ன அர்த்தம்னு கேட்டேன். இங்க ஒருத்தன் 5 வருஷம் படிச்சுட்டு வரும்போது PhD முடிச்சுட்டு மேல வரும்போதே உலகத்துல பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுறது, உலகத்துல பெரிய பாலத்தை எப்படி கட்டுறது, நீரிலும் வெப்பத்திலும் இல்லாமல் மின்சாரத்தை எப்படி தயார் பண்றது, அத்துணையும் படித்து PhD முடிச்சுட்டு வெளியில வருவான் சார். உங்க ஊர்ல 75க்கு 25 அரியர்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எழுதி 9 வருஷம் பாஸ் பண்ணி நானும் பட்டதாரின்னு வடிவேலு சொல்லுவானே, நானு ரவுடின்னு. அது மாதிரி ரோட்ல பட்டத்தை வச்சுட்டு அலைஞ்சாக்கா அது பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார்னார்.